என்னடா? எது கேட்பாங்கன்னு கேட்கலன்னு எனக்கு தெரியல செல்லம்மா. பட் இல்லஸ்ட்ரேஷன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணா போதும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். செல்லம்மா சால்டு கேஸ்லாம் நம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் புக்கு ஃபுல்லா ஓரளவுக்கு பார்த்துட்டுடா. சஜஸ்டட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் எப்படி டைம் பார்த்துட்டு பண்ணுங்க. சரியா? ம். இந்த சம் முடிச்சிட்டோம்ல. 1/4 on cost is equal to 1/5 on sales. அப்புறம் ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் லெஸ் சோல்ட் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் ஸ்டாக். வேற என்ன இதுல டிஃப்ரெண்டா இருக்கு? 20th சம் மட்டும் நான் சொல்லி தரேன்டா. நான் ஆ கரெக்ட். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ வச்சு பார்த்தோம். அந்த அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ரெட் ஏரியாஸ்லாம் மூவ் பண்ணிக்கிறேன் நான். ஒரே ஃபைல்ல போட்டு சொல்லி கொடுத்துறேன். கரெக்ட்ரா. அந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் அதெல்லாம் இல்ல. ம். ம். கரெக்ட். ப்ரெடாமினென்ட்டா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. 95% புக் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்துட்டு போங்க கண்ணா. ஓகே. அந்த மாதிரி பேட்டர்ன் சம் ஷேடோ பண்ற மாதிரி வரலாம், இல்ல அதே சம்மை கூட வரலாம். ஆனா ஜென்ரலாவும் வரும். சி 65% நீங்க கெயின் பண்ண நாலேஜ்ல இருந்து கண்டிப்பா பேப்பர்ல வரும். ரிமைனிங் அதாவது எப்படி சொல்றது, 30 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் வரும். ஆனாலும் அந்த 30 மார்க்ஸ் கஷ்டமா இருக்குன்னு நினைச்சுட்டு 70 மார்க் விட்டுறாதீங்க. ஓகேவா? நான் சொல்றது எல்லாமே எம்சிக்யூஸ் தியரி எல்லாமே கலந்து சொல்றேன். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நல்லா படிச்சுன்னு போயிடுங்க, மறக்காதீங்க. கடைசி இதுவா வச்சுக்கோங்கடா அந்த சால்வ்டு கேஸ்லாம் என்ன. ஃபர்ஸ்ட் all illustrations, all MCQs, all theory in your theory. There is in your textbook. அப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், சஜஸ்டட் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் கடைசியா எப்படி இது இருக்கோ பார்த்துட்டு சால்வ்டு இது பண்ணிக்கோங்க. ம். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ஸ்ல பேப்பர் இப்படிதான் வரும்லாம் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. பட் ஸ்டடி மெட்டீரியல் நம்மளுக்கு ஒரு சிலபஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா வந்து அதை ஷேடோ பண்ணி தான் மெஜாரிட்டி கேட்பாங்கன்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அவுட் சைட் பர்வியூலாம் வரவே வராது. அந்த கான்செப்ட்ஸ் டச் பண்ற மாதிரி, அந்த சம்ஸை ஷேடோ பண்ற மாதிரி, அந்த ஃபார்முலை டச் பண்ற மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. அதே சமயம் வருமானா அதே சமயம் வரலாம், வராமலும் போகலாம். அதான் இப்படிதான் சொல்றாங்கடா, 70% நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வருமா. டோட்டல் புக்கு படிக்கணும், எந்த டாபிக்கையும் விடாம. ப்ரெடாமினன்ட்லி இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் இது புக் பேக் கொஷின்ஸ், புக் பேக் எம்சிக்யூஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் தியரி 70% இதுலேருந்து கவர் ஆகும். 30% கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட்ல அக்கௌண்ட்ஸ்ல இந்த கடைசி சம தவிர வேற ஏதாவது டவுட் இருக்காடா? இல்லஸ்ட்ரேஷன்ஸ்
Okay. Okay. Lease accounting. லீஸ்னா என்ன அர்த்தம்னா, it's a contract between lessor and lessee. Lessor transfers his property to a lessee for a temporary ownership. Okay, lessee derives a title and he gets a possession of the good, and he charges depreciation for the same. Charges depreciation for it. ஓகேவா, இதுதான் வந்து high view of lease. So it is like this. இப்போ ஒருத்தர் ஓன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, lessee lessor becomes the seller, buyer becomes the lessee. um, Lessee is supposed to pay the lease rentals for the lease period. Okay, fees, finance lease lessee is responsible, operating lease lessor is responsible. கனமா ஒரு 5 minutes மட்டும் கொடுக்குறீங்களா? ஜஸ்ட் ஒரு வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். எனக்கு பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்களேன் கண்ணா, லீஸ் அக்கவுண்டிங் ஓடுது. என்னமா? 456. ஓகே கண்ணா, ஒரு 5 minutesல வந்துடுறேன். மித்ரா, so guaranteed residual valueன்றது in the case of lessee, the part of residual value which is guaranteed by the lessee வந்து எது கேரண்டி பண்றாரோ அந்த பார்ட் ஆஃப் ரெசிடுவல் வேல்யூ வந்து லெஸ்ஸிக்கு. லெஸ்ஸாருக்கு வந்து on behalf of lessee what has been guaranteed, the part of residual which is guaranteed by on behalf of lessee தான் வந்து லெஸ்ஸாருக்கும் சொல்றாங்க, லெஸ்ஸிக்கும் சொல்றாங்க. அன்கேரண்டீடுன்றது வந்து கேரண்டி ரெசிடுவல் வேல்யூக்கும்
ரெசிடுவல் வேல்யூ ஆஃப் தி அசட் வந்து 40,000 வச்சுக்கோங்களேன். கேரண்டீட் ரெசிடுவல் வேல்யூ வந்து 20,000னா இப்போ 40,000 minus 20,000 will be your unguaranteed residual value. Gross investmentன்றது வந்து is a sum of the following: minimum lease payment, unguaranteed residual value, அது எல்லாத்தையும் இது பண்றது gross investment. Interest rate implicit in the lessor வந்து when the lessor gives an asset on lease, the total amount which he receives over lease payment by giving the asset on. See, interest rateன்றது எவ்வளோ அதாவது பேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் தி எலமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகுது இந்த கான்ட்ராக்ட்ல, which is basically benefiting the lessor is called as interest rate. ஃபேர் வேல்யூன்றது ஒரு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த அசட்டை மார்க்கெட்ல நான் வந்து இது பண்ணினேன் அப்படின்னா, இட்ஸ் பீன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா எந்த விலைக்கு போகுமோ அதான் ஃபேர் வேல்யூ. எக்கனாமிக் லைஃப் வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த அசட் வந்து நல்லா உழைக்கும், பீரியட் ஓவர் விச் எக்ஸ்பெக்ட் எக்கனாமிக்லி யூஸபிளா இருக்கும் அப்படின்றது எக்கனாமிக்கல். அப்புறம் யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் அ லீஸ்ட் அசட்ன்றது பீரியட் ஓவர் விச் லெஸ்ஸி வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ண போறாங்கன்றது யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி லீஸ்ட் அசட். கண்டென்ஜென்ட் ரெண்ட்ன்றது இஸ் அ போர்ஷன் ஆஃப் த லீஸ்ட் பேமெண்ட்ஸ். சி ஃபிக்ஸடா இருக்காது இன் அமௌண்ட், பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஃபேக்டர் அதர் than just the passage of time. பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸா இருக்கலாம், அமௌண்ட் ஆஃப் யூசேஜா இருக்கலாம் எல்லாம். ஸோ மினிமம் லீஸ் பேமெண்ட்ஸ்ன்றது லெஸ்ஸாருக்கு வந்து அந்த ரெண்ட் மினிமம் லீஸ் பேமெண்ட், லெஸ்ஸிக்கு வந்து அந்த கேரண்டீடு எனி கேரண்டீட் வேல்யூ அது, அப்புறம் மைனஸ் கண்டென்ஜென்ட் ரேட் மைனஸ் காஸ்ட் ஆஃப் தி டாக்ஸ் டு பி பேட் அண்ட் ரீஎம்பர்ஸ் டு தி லெஸ்ஸார். அன்அர்ன்டு ஃபினான்ஷியல் இன்கம்ன்றது வந்து என்னன்னா கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் மினிமம் லீஸ் பேமெண்ட்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் தான் அன்அர்ன்டு ஃபினான்ஸ் இன்கம். இப்போ there are two types of leases: finance leases, operating lease. Finance lease is a lease if it transfers substantially all the risk and rewards incidental to the ownership. Operating lease ன்றது it's a lease classified as an operating lease if it does not transfer substantially all the risk and rewards incidental to the ownership. Finance leaseல வந்து எப்படி இந்த லீஸை வந்து ஃபினான்ஸ் லீஸ்ன்னு பண்ண முடியும்னா, லீஸ் வந்து ஓனர்ஷிப் அசட்டை வந்து லெஸ்ஸிக்கு மாற்றிருக்கணும். லெஸ்ஸிக்கு வந்து அந்த பர்ச்சேஸ் ஆஃப் தி அசட்டை வந்து அட் அ ப்ரைஸ் ஃபேர் வேல்யூ விட கம்மியாக வந்து பர்ச்சேஸ்ட் இட். அதாவது அப்புறம் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் தி எக்கனாமிக் லைஃப் வந்து லீஸ் டேர்ம், ஈவன் if the title is not transfer, lease term is a major part of the economic life. அதே மாதிரி the leased asset is of specialized nature that only lessee can use it without major modifications being. See, lessee எப்போ அந்த அசட்டை வந்து எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாம ப்ராப்பரா லெஸ்ஸர் கிட்டே திருப்பி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இது ஃபினான்ஸ் லீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சம்மு பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் குட் கிடைக்கும். இல்லஸ்ட்ரேஷன் ஒன்லாம் புரிஞ்சுதாடா உங்களுக்கு? இல்லஸ்ட்ரேஷன் ஒன் ஏதாவது டவுட் இருக்காடா மித்ரா? ஓகே ரைட். அக்ஷயா, குட் ஈவினிங் அக்ஷயா. வேற யாரும் wants to? ஷிவானி, ஷிவானி 86 லட்சம் ரூபாய் வர்த் ஆஃப் கால்குலேட்டர் கையில வச்சிருக்கீங்க. ஆனா அதை செல் பண்றது வந்து வெறும்னா 76 லட்சம் ரூபாய்க்கு தான் செல் பண்றீங்க. எவ்வளோ லாஸ்? கரெக்ட், 4 லேக் லாஸ், அவ்வளவுதான். 4 லேக் லாஸ் வந்து we have to recognize it in profit and loss account provided loss is not compensated. இதெல்லாம் வேண்டாம், just recognized by PQ Limited போதும். சரியா மித்ரா? புரியுதா ஷிவானி, மித்ரா, அக்ஷயா புரியுதா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க கண்ணா, WDV 80 lakhs, ஃபேர் வேல்யூ 92 lakhs, சேல் பிரைஸ் 100 lakhs. சேல் பிரைஸை விட ஃபேர் வேல்யூவே கம்மியா இருக்காண்டா. அப்ப பம்பர் லாப்பர் தானே, பம்பர் தானே அவனுக்கு, கரெக்டா? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க செல்லம், 80 ரூபாய் இருக்கிறத
100 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறான் அவன். ஆக்சுவலா அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கணும்? 92 lakhs. தட் இஸ் 92னா 12 லட்சம். 12 lakhs தான் அவனுக்கு ஆக்சுவலா ப்ராஃபிட் இருக்கணும். அவனுக்கு எவ்வளவு பம்பர் ப்ராஃபிட் இப்போ? 20 lakhs. 20 lakhs ஆக்சுவலா ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா? ஆனா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னா, எப்போ என்னோட சேல் பிரைஸை விட ஃபேர் வேல்யூ கம்மியா இருக்கோ அப்ப அந்த ப்ராஃபிட் ஆஃப் 12 lakhs இருக்குல்லடா, அதாவது 92 மைனஸ் 80 அதை வந்து காமிச்சிட்டு பேலன்ஸ் ப்ராஃபிட் இருக்குல்ல 8 லட்சம் ரூபாய் அதை டிஃபர் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அப்பதான் என்னோட புக்ஸை வந்து நான் மார்க்கெட் கண்டிஷனோட அலைன் பண்றேன்னு அர்த்தம். புரியுதா? திருப்பி சொல்றேங்கண்ணா. 92 lakhs 80 lakhs 12 lakhs நீங்க இமிடியேட்டா ரெகக்னைஸ் பண்ணி வச்சிடணும்டா. ரிமைனிங் ஒரு 8 லட்சம் ரூபாய் எக்ஸஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல, அதை நான் டிஃபர் பண்ணி பேலன்ஸ் ஷீட்ல வச்சிடணும். புரியுதா? மித்ரா, சிவானி, அக்ஷயா. ஓகே, லாஸ்ட் பாருங்க கண்ணா. ஃபேர் வேல்யூ 70 lakhs, சேல் பிரைஸ் 78 lakhs. ஏய் ஒரு நிமிஷம் இல்ல சொல்லும் கனமா கனமா ஒரு நிமிஷம். சாரி, இந்த சினாரியை மாத்தி சொல்லிட்டேன். சாரி, இது வந்து ஃபேர் வேல்யூவே அண்டர் எஸ்டிமேட் இருக்கு. நான் சொன்ன நான் சாரி மாத்தி சொல்லிட்டேன் கண்ணா, சாரி. அதாவது ஃபேர் வேல்யூ இங்க வந்து 80 lakhs. ஃபேர் வேல்யூ வந்து 80 lakhs. ஏய் நான் எது சொன்னேன் ஆக்சுவலா? எஃப் இல்லடா, என் புக்ல தான் தப்பா? செல்லமா ஒரு நிமிஷம் இருங்கடா. இருடா இருடா, ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுதாடா உங்களுக்கு? 1 2 3வது வரைக்கும் புரிஞ்சுது இல்லடா? 4வது வந்து 80 lakhs. ஆனா நம்மளுக்கு பம்பர் மாதிரி இதுவா இருக்கு. அப்போ எவ்வளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்னா 20 lakhs ப்ராஃபிட். When fair value is 92 lakhs and sale price is 100 lakhs. ஆமா, when fair value is 92 lakhs sale price is 100 lakhs. ஏய் ஆமாண்டா, நான் இதுக்கு தான்டா சொன்னேன், ஈக்கு தான் ஆன்சர் சொன்னேன். ஓகேவா? 92 lakhs இருக்குன்னா ஓகே அது சொல்லிட்டேன். டிக்கு சொல்றேன் பாருங்களேன். ஃபேர் வேல்யூ 80 lakhs, டபிள்யூடிவியும் அதுவும் ஈக்குவலா இருக்கு. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு போயிருக்குடா? 100 lakhsக்கு போயிருக்கு. ஃபேர் வேல்யூவும் டபிள்யூடிவி ஈக்குவலா இருக்கு. பட் இது சூப்பர் சூப்பர் சேல்ஸ் இல்ல. அப்ப அந்த 20 lakhs கம்ப்ளீட்டா டிஃபர் பண்ணி வச்சிடணும் கண்ணா. see it is like this கண்ணா. 80 நான் நினைச்சது 100 எனக்கு வந்தது. மார்க்கெட்ல அதோட நிலவரம் 92 lakhs. இதானே மார்க்கெட் நிலவரம்? இதானே 92 lakhs. நான் சொல்றது சொல்றேன் கண்ணா. அப்போ இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா 12 lakhs, அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணிடணும். இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸை டிஃபர் பண்ணி வச்சிடணும். ஒருவேளை நான் நினைக்கிறது மார்க்கெட்லயும் அதான் நினைக்கிறாங்க, பட் பயங்கரமான ப்ராஃபிட் எனக்கு வருதுன்னா இது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸை டிஃபர் பண்ணிடணும் பேலன்ஸ் ஷீட்ல. இஸ் டு பி டிஃபர்ட் அண்ட் அமார்டைஸ்ட் ஓவர் தி லீஸ் பீரியட். புரியுறதாடா? கடைசியா பாருங்க கண்ணா. ஃபேர் வேல்யூ 70 lakhs, இதுக்கும் கீழே. பட் சேல் பிரைஸ் வந்து 78 lakhs. ஃபேர் வேல்யூ 70 lakhs, சேல் பிரைஸ் 78 lakh. லாஸ் எவ்வளோ இங்க? 80க்கு இங்க வந்து 80க்கு சேல் பிரைஸ் வந்து லாஸ் வந்து 2 lakhs.
2 lakhs லாஸ். ஆனா ஃபேர் வேல்யூ விடவே லாஸ் இல்ல. அந்த 10 லட்சம் ரூபாய அதாவது எப்படின்னா நான் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். WDVல மார்க்கெட் வேல்யூ 70, நான் எவ்வளவு சொல்றேன்? அதை 80 லட்சம் சொல்றேன். அப்ப அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருக்கேன் இல்லையா 10 லட்சம், அதை வந்து நான் லாஸா காமிச்சிடணும். ஓகேவா? அப்புறம் இந்த 78 லேக்ஸ்க்கும் 70 லேக்ஸ்க்குமான டிஃபரன்ஸ் இருக்குல்ல 8 லேக்ஸ், அதை டிஃபர் பண்ணி வச்சிடணும். சிலமா அந்த DEF மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. See, as far as your WDV is very much greater than your no above நல்லா பயங்கர ஃபேர் மார்க்கெட் விட ஜாஸ்தியா இருந்தாலும் சேல் ப்ரைஸை விட WDV விட ஃபேர் மார்க்கெட் ஜாஸ்தியா இருந்தாலும் சேல் ப்ரைஸ் ஜாஸ்தியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. WDV விட ஃபேர் மார்க்கெட் கம்மியா இருந்ததுன்னா it means that I have to do the correction in my books. The difference of 10 lakhs I have to show it in my loss. ஓகே, அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் 8 லட்சம் இருக்கு இல்லையா, அந்த 70 லேக்ஸ் அண்ட் 78 லேக்ஸ், இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்றேன்னா என் ஃபேர் வேல்யூவை என் WDV ஃபேர் வேல்யூ ரேஞ்சுக்கு நான் எடுத்துன்னு வரேன். ஓகேவா? அப்பனா 70 லேக்ஸ்க்கு எடுத்துன்னு வந்துட்டேன்னா அப்ப என்னோட ப்ராஃபிட் என்ன ஆகும், லாஸ் என்ன ஆகும்? நான் என்னோட WDV 70 லேக்ஸ்ன்னு வந்துருமா அந்த ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன்னா 10 லட்சம் ரூபாய். அப்ப 70 minus 78 will be 8 lakhs loss which will be deferred. Sorry, 8 lakhs profit which will be deferred. புரியுதா கடைசி இது? ஸோ நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, 70,000 ஒர்த்து 78,000க்கு விற்கிறேன்னா 8 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். ஆனா இத நான் இந்த இந்த ரேஞ்சுக்கு என் புக்ஸ்ல நான் வந்து இதை எடுத்துன்னு வரணும்னா அந்த 10 லட்சம் ரூபாய் லாஸை நான் காமிக்கணும் P&L. I am reinstating, நல்லா பார்த்துக்கோங்க, I am reinstating my WDV to the fair value amount and then my booking my profit. புரியுதா? Which means that my WDV is overstated. ம், சொல்லுமா. ம், ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா சொல்லுமா, ஃபேர் வேல்யூ WDV விட கம்மியா இருக்கு. இந்த கேட்டகரி மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் WDV விட ஜாஸ்தியா இருக்கா ஆர் ஈக்குவலா இருக்கு. இந்த எஃப் கேட்டகரி மட்டும் WDV விட கம்மியா இருக்குல்ல, அதனால நான் இந்த செல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி அதை ரீஇன்ஸ்டேட் பண்றேன் WDV. அதனால அந்த 10 லட்சம் ரூபாய் லாஸா காமிச்சேன்னா ரீஇன்ஸ்டேட் ஆயினா என்னோட WDV என்ன ஆயிடும், 70,000 ஆயிடுமா? அப்ப சேல் பிரைஸ் 78 லட்சம் ஆயிடுமா? அப்ப இப்ப ப்ராஃபிட் 8 லட்சம் வந்துருதா? அதை தான் டிஃபர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. புரியுதா மித்ரா? புரியுதாடா? See, basically I'm reinstating my WDV. நான் என்னன்னா நான் WDV ஓவர் ஸ்டேட் பண்ணி வச்சிருக்கேன்னு அர்த்தம். ஃபேர் வேல்யூ 70 லட்சம்னா நான் அந்த லெவலுக்கு ஃபேர் வேல்யூ லெவலுக்கு WDV எடுத்துன்னு போயிட்டு அங்கே அந்த பாயிண்ட்ல இருந்து WDV அண்ட் சேல் பிரைஸ் கம்பாரிசன் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைக்கிறதுன்றதுனால அந்த 8 லட்சம் ரூபாய் டிஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? செல்லமா இது ஹோம்ஒர்க்கா போடுங்கடா. இதெல்லாம் நியூவா ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, செவன் சம்ஸ் இருக்காடா, இன்னும் 4 சம்ஸ் இருக்கு. சரி, ஓகே மித்ரா, அப்ப நம்ம நாளைக்கு உட்காந்துட்டு இந்த லீஸ் அக்கௌண்டிங் ஒர்க் அவுட் பண்ணலாம் மித்ரா. அக்ஷயா, சிவானி, சரியா? நம்ம பண்ணிடலாம். வஷிதாவி முடிஞ்ச ஜாயின் பண்ண சொல்லுங்க அக்ஷயா, இல்லைன்னா ரெக்கார்டிங் பார்த்துக்கட்டும் வஷிதா. ஓகேவா? ரெக்கார்டிங் அமிச்சிட்டேன்னா எல்லாருமே பார்த்துப்பாங்க. நாளைக்கு உட்காந்துக்கலாம் சொல்லுமா, சரியா? இன்னைக்கு இந்த சம் மட்டும் போடுங்க ஹோம்ஒர்க்கு, எப்படின்னு பார்க்கலாம். சிவானி புரிஞ்சுதா? சிவானி இதை மட்டும் ஹோம்ஒர்க் போடுங்க சிவானி. ஓகேவா? இல்ல
இல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி கண்டினியூட்டி பிரேக்கா இருந்ததுன்னா பரவாயில்ல விட்டுருங்க. நான் திருப்பி இதை ஃப்ரெஷ்ஷா எடுக்கும் போது வேணா பாத்துக்கோங்க. இல்ல இந்த கான்செப்ட் புரிஞ்சுது, இந்த சம்மோட கான்செப்ட் புரிஞ்சுது. அப்ப ட்ரை பண்ணுங்க. சூப்பர். அக்ஷயா மித்ரா நீங்க ஹோம்ஒர்க் போட்டுருங்க கண்ணா. சரியா? ஓகேடா. ஆம், செல்லம்மா நான் இன்னைக்கு லா கிளாஸ் வைக்கலடா. நாளைக்கு நேத்தி கிளாஸையும் இன்னைக்கு கிளாஸையும் நாளைக்கு காம்பன்சேட் பண்ணிடுறேன். ஓகேவா? 8 o'clock கிளாஸ் மீட் பண்ணலாம்டா. 8 to 9 p.m. காஸ்டிங். சரியா? ஓகே செல்லம். தேங்க்யூ கண்ணா. தேங்க்யூ. ம். பை பை.